வணக்கம், வெல்கம் டு கரூர் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி. இந்த வீக்கெண்ட் ஆஃப்கேட் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணவங்க இல்லை கொஞ்சம் ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து த்ரூ திஸ் வீடியோ தே வில் ஹேவ் அன் ஐடியா எப்படி கொஷின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங். எல்லா சாப்டர்ஸுமே வந்து அங்கங்கே ஒரு சாம்பிள் சம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஹோப் யூ மேக் யூஸ் ஆஃப் த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஸோ நாங்கள் யாரு அப்படின்னா வந்து வி ஆர் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் அகாடமி இன் வேலூர். ஸோ கடந்த ஒரு வருஷமா வந்து எஸ்எஸ்பி, சிடிஎஸ்சி, ஐநெட், என்டிஏ, ஆஃப்கேட், சைனிங் அப்படின்னு சொல்லி வி ஹேவ் பீன் ட்ரைனிங். வி ஆர் ரெகக்னைஸ்ட். நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து எனக்கு பர்சனலாகவே ஃபோன் பண்ணி யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு வந்து ரொம்பவே ரேர். ரொம்பவே வந்து அதுக்கான எஃபர்ட் போட்டு நம்ம ஆஃபீஸராக டிஃபென்ஸில் போகிறது வந்து ரொம்பவே ரேர். ஸோ அதுக்கான முயற்சி தான் நாங்கள் மெயினாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, வெளியவும் கூட அவுட் சைட் ஸ்டேட்ஸ்ல கூட என்ரோல் பண்றாங்க. ஓகே, ஸோ டு நோ மோர் அபவுட் அஸ் கைண்ட்லி விசிட் garudefensetraining.com and you can register for free. ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா within 24 hours we'll contact you. Okay, so let's go for the first sum in SI. Okay, so SI அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான சம் இது. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே வி நோ தட், அதாவது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு 10% அப்படின்னா காம்பவுண்ட் அப்போ இயர்லி அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஸோ யூ வில் கெட் அந்த 10% ஆஃப் த அமௌண்ட் பிரின்சிபல் மட்டும் தேல் கீப் ஆன் கரெக்டாக 10% மட்டும் போட்டுட்டே இருப்பாங்க. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா வேற கதை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வருஷத்தோட எண்ட்லையும் இன்ட்ரெஸ்டோட ஆட் பண்ணி ஒரு புது பிரின்சிபலை கொடுப்பாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் ரிமைன்ஸ் த சேம். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் remains the same. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, so as per the question, in SI if a sum becomes double in 16 years, ஓகே, அதாவது நம்ம போட்ட பிரின்சிபல் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அப்படின்னா அது 16 வருஷத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து டபுள் ஆகுது. ஓகேவா, அப்படி இன்டு 2 ஆகுது. how many times will it be in 8 years? ஓகே, ஸோ அப்போ 16 வருஷத்துல டபுள் ஆகுது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகுது. ஓகேவா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகுது. அப்போ 8 இயர்ஸ்ல அது வந்து அது என்னவா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். Okay, so SI is nothing but SI is nothing but the main amount வந்து இப்போ ரெண்டு பிரின்சிபலா மாறி இருக்கு இல்லையா. They said it has become double, no? Okay, so minus principal. Okay, so interest மட்டுமே வந்து ஒரு P அப்படின்னு சொல்லலாம். Okay, so வந்து SI formula we know that SI formula வந்து P into R into T by 100 அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இங்க SI வந்து என்னது P அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். P-யோட வேல்யூ எனக்கு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஓகே, டைம் மட்டும் எனக்கு தெரியும் 16 இயர்ஸ். ஓகே, 16 இயர்ஸ்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த P கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா இது 4 25 வரும். சரியா, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 25/4%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 25/4%. ஓகேவா, ஸோ இதே வந்து ஃபார் 8 இயர்ஸ் அதான் கேட்டிருக்காங்க. Okay, for 8 years. 8 yearsல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதே SI ஃபார்முலா. SI is nothing but P into R எனக்கு தெரியும் 25/4. டைம் வந்து 8 years by 100. ஓகேவா, so when you solve this you will get around some P/4 P/2 sorry P/2 cancel பண்ணீங்கன்னா you will get around P/2. Okay, so what is the amount அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணது வந்து P அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த ரேட் ஆஃப் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து P/2. ஓகே, ஸோ 3P/2 இஸ் யர் எண்ட் அமௌண்ட். ஓகேவா, இந்த 3/2 வந்து நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா வந்து யூ வில் கெட் அரௌண்ட் 1/2. ஓகே, ஸோ 1/2 டைம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், அந்த பிரின்சிபல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 16 இயர்ஸ்ல சம் வந்து டபுள் ஆயிடும். ஆனா இது 8 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சம் அந்த பிரின்சிபல் வந்து 1.5 மடங்கு ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A teacher wanted to arrange its students in an equal number of rows and columns. If there are 1 3 6 9 students, the number of students in the last row are after 2018 first chapter கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ வந்து இங்க ஒரே ஒரு ட்ரூ தான், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதாவது 2 ரோஸ்னா 2 காலம் இருக்கும்.
இல்ல 4 ரோ வந்துச்சுன்னா 4 காலம் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்கொயர், ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஸ்கொயர். சரியா? ஸோ என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 1 3 6 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? முதல்ல இந்த 1 3 6 9 சின்ஸ் இட் இஸ் இது வந்து ஒரு ஸ்கொயர் இது ஃபார்ம் பண்ண போகுது இல்லையா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னா ஷேப் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர். பசங்க வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்ல தான் உட்கார வைக்கிறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஃபைண்ட் அவுட் இந்த 1 3 6 9 அப்படின்றது வந்து வாட் இஸ் தட்? அது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இல்லையான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து ஸ்கொயர் நம்பரா இல்லையான்னு சொல்லி ஹவு டு யூ செக் அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் மீ டேக் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369. ஓகேவா? ஸோ 1369க்கு வந்து ஸோ கடைசியில 9 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஐம் கோயிங் டு சே யூ த ட்ரிக். எப்படி வந்து ஒரு ஸ்கொயர் ரூட்டை வந்து பெரிய நம்பரா இருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, ஸோ வந்து இப்போ 9 அப்படின்றது வந்து வி ஹேவ் மொத்தம் 1 to 10ல பார்க்கலாம். 1ல இருந்து 10 வரைக்கும். சரியா? 1ல இருந்து 10 வரைக்கும் கடைசி இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்ல எது கடைசியில வந்து 9ல முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஸோ நம்ம மாதிரி பார்த்தா 2 நம்பர் வரும். 3 ஸ்கொயர் வந்து 9 அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி 7 ஸ்கொயர் வந்து 49 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ 1ல இருந்து 10க்குள்ள இந்த 2 நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து கடைசியில 9ல முடியக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு அங்கேயே தெரிஞ்சிருக்கு எய்தர் இந்த ஸ்கொயர் ரூட் இது உண்மையிலேயே பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா கடைசி நம்பர் 7லயோ இல்ல 3லயோ தான் வரப்போகுது. ஓகே, எய்தர் 7 or 3 அப்படிதான் வரப்போகுது. சரியா? இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி 2 நம்பரை விட்டுடணும். கடைசி 2 நம்பரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் பார்க்கணும், 13. ஓகேவா? 13 அப்படின்றது வந்து எந்த ஸ்கொயர் நம்பர்ஸுக்கு மேல கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? 13க்கு கீழே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் வந்து 3 ஸ்கொயர் 9. 13க்கு அப்புறம் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் வந்து 4 ஸ்கொயர் 16 வருது. ஸோ 4க்கும் 3க்கும் நடுவு தான் வந்து 13ன்ற நம்பர் வந்து வருது. ஓகேவா? எப்பவுமே ப்ரீவியஸா இருக்கிற அந்த இதுதான் எடுத்துக்கும். ப்ரீவியஸா 3 இருக்கு இல்லையா? ஸோ 3 தான் இங்க எடுத்துக்கும். சரியா? ஸோ 37 or 33. ஸோ நான் இந்த 2 நம்பர்ல தான் ஏதோ ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக 1369 ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் we can multiply 37 into 37 பண்ணி ஒரு 33 into 33 பண்ணி we can find out. இந்த சம்ம பொறுத்தவரை ஆன்சர் இஸ் 37. ஓகேவா? ஸோ பசங்களை கரெக்டா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 37 ரோஸ்லயும் ஓகேவா அதே மாதிரி 37 காலம்ஸ்லயும் உட்கார வைக்கலாம். 37 காலம்ஸ்லயும் உட்கார வைக்கலாம். பர்ஃபெக்டா ஃபிட் ஆவாங்க. எக்ஸ்ட்ராவும் ஆக மாட்டாங்க, கம்மியாவும் ஆக மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் 1369 இஸ் a ஸ்கொயர் ரூட் நம்பர். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் ரோ. ஓகேவா? கடைசி ரோ எத்தனை பசங்க இருப்பாங்க? கண்டிப்பா கரெக்டா ஃபுல்லா ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ 37 இஸ் யுவர் ஆன்சர். சரியா? இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது மட்டும் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. பெரிய நம்பர்ஸ்க்காக இதுதான் ட்ரிக். ஓகேவா? எந்த நம்பர்னே தெரியாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கரெக்டா இந்த 2 நம்பருக்குள்ள தான் வரப்போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே நம்மளோட டைம் நிறைய சேவ் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்து கார் ஓனர். ஓகேவா? கார் ஓனர் பைஸ் பெட்ரோல் at ₹10, 15 and 20 per liters for 3 successive years. ஃபர்ஸ்ட் வருஷத்துல 10 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குறாரு. செகண்ட் வருஷத்துல 15 rupees, மூணாவது வருஷத்துல 20 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேவா? வாட் அப்ராக்சிமேட்லி இஸ் த ஆவரேஜ் காஸ்ட் பிரைஸ் பர் லிட்டர் ஆஃப் பெட்ரோல் if he spends ₹8,000 each year? ஒவ்வொரு வருஷமும் 8,000 rupees ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு பெட்ரோலுக்காக மட்டும். ஸோ ஓவராலா வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா வாட் இஸ் த அமௌண்ட் ஹி ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அதான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஓகேவா? ஃபர்ஸ்ட் வருஷத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து we have 8,000 rupees ஸ்பெண்ட் பண்றாரு. ஓகேவா? ஆனா எவ்வளவுக்கு வாங்குறாரு? 10 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணிருக்காரு? 800 liters ஆஃப் பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? 800 liters ஆஃப் பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. இதே வந்து செகண்ட் வருஷத்துல வந்து பாருங்க 8,000 rupees, ஆனா ஒரு லிட்டருக்கு எவ்வளவு வாங்க? 15. ஓகேவா? ஸோ செகண்ட் வருஷத்துல அவரோட கன்சம்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we'll get 533.33 liters அப்படின்னு சொல்லி. மூணாவது வருஷத்துல அதே 8,000 rupees சென்ட் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப பெட்ரோல் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 20 ரூபாய் பர் லிட்டர்னு சொல்லி வாங்கியிருக்காரு. ஸோ வந்து இங்க வந்து கன்சம்ஷன் வந்து இன்னும் கம்மி பண்ணிருக்காரு. 400 liters தான் வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ அது வந்து இயர் டு இயர் வந்து என்ன ஆயிருக்கு? அவரோட கன்சம்ஷன் வந்து கம்மியாயிட்டே போயிருக்கு. ஓகேவா? மேபி பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் டோட்டல் பெட்ரோல் அவர் மொத்தமா 3 வருஷத்துல வந்து யூஸ் பண்ண பெட்ரோல் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 1733.33 liters. ஒன்றும் இல்லை, ஐ எம் ஆடிங் எவ்ரிதிங். ஓகேவா? ரைட்டா? ஸோ இந்த 3 வருஷத்துல சரியா இந்த 3 இயர்ஸ்ல
அவர் பெட்ரோலுக்காக மட்டும் செலவு பண்ணது வந்து எவ்வளவு அப்படின்னா 3 வருஷம் 8,000 rupees செலவு பண்ணியிருக்காரு. ஸோ இட் வில் கம் அரௌண்ட் 24,000. சரியா? 24,000. ஓகேவா? 24,000 வந்து செலவு பண்ணிருக்காரு. எவ்வளவு பெட்ரோல் கன்சம் பண்ணிருக்காரு? 1733.33 liters கன்சியூம் பண்ணிருக்கு. அப்போ 1 லிட்டர் பெட்ரோல் ஆவரேஜா எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னா நத்திங் பட் 24,000 டிவைடட் பை பெட்ரோல். ஓகேவா? சால்விங் கொஞ்சம் இதுவா போகும். நான் ஆன்சரை எழுதிறேன் டைரக்டா. ஸோ இட் வில் கம் அரௌண்ட் 13.85 liters. நீங்க சால்வ் பண்ணும்போது ஃபுல்லா சால்வ் பண்ணணும் அவசியம் கிடையாது. லுக் அட் த சாய்ஸஸ். சாய்ஸ் பாருங்க. 16.50, 13.85, 10.35, none of these அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு ரெண்டாவது நம்பர் வந்துச்சு, ரெண்டாவது நம்பர் 3 வந்துருச்சு, இல்ல ரெண்டாவது நம்பர் 6 வந்துருச்சு, இல்ல 0 வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி டிக் யுவர் ஆன்சர். ஓகேவா? none of these வந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பிகாஸ் வந்து 13.60, 13.70 போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ அதனால 13.85. ஆனால் முக்கால்வாசி எப்பவுமே வந்து 4 சாய்ஸ்ல வந்து ஒரு 2 நம்பருக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுனாலே சம் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு யூ கேன் டிக் த ஆப்ஷன் அண்ட் லீவ். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் சேவ் ஆகும் அதுல. ஓகே, ஸோ 13.85 liters இஸ் யுவர் ஆன்சர். சரியா? ஸோ 3 வருஷத்தோட பெட்ரோல் கன்சம்ஷன், 3 வருஷத்துக்கு டோட்டல் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் ரெண்டுக்குமே டிவைட் பண்ணும்போது ஒரு பெட்ரோலுக்கு ஆவரேஜா வந்து 13.13 ரூபாய் 85 பைசா செலவு பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா? ஸோ வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் போத்? இது வந்து கிட்டத்தட்ட அல்ஜிபிரிக் சம் இது. ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி ஒன்லி, ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. இந்த x1 சைடில் போயிருக்கு, இந்த மாதிரி இந்த x1 இந்த பக்கம் போயிருக்கும். ஸோ அப்படின்னா ஆகும் x square is equal to root of 162 into root of 128 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 162 into 128. ஓகேவா? 162ம் சரி 128ம் சரி ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் மெத்தட். சப்போஸ் உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியல அப்படின்னா we can also do one thing, LCM எடுக்கலாம். ஓகேவா? LCM எடுத்தோம் அப்படின்னா கூட we can easily find out. சரியா? ஸோ 162 LCM எடுத்துப்பாங்க. சரியா? ஸோ 2ல எடுப்போம். ஓகேவா? ஸோ 2னா வந்து 81 வந்துருக்கும். இப்போ வந்து 3னா 27, அதுவும் 3 4 9. ஓகே, and 3 4 3 3 4. ஓகே, ஸோ இதே வந்து 160 128. ஓகே, ஸோ 128 வந்து 2லே பண்ணலாம். 64 32 16 8. ஓகே ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பவர்ஸ் வந்து அப்படியே எழுதிங்க, வேற ஒன்றும் கிடையாது. இங்க 2 power 1 இருக்கு. ஓகே, அதே மாதிரி 3 power 4 இருக்கு, 4 4. அதே மாதிரி 128 பாருங்க, 1 2 3 4 5 6 7 7 2 power 7. ஓகே, நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். இந்த பவர்ஸ் பேஸ் சேமா இருந்து பவர்ஸ் மட்டும் வேற வேற இருந்துச்சு அப்படின்னா we can add the powers. ஸோ 2 power 8 எழுதிக்கலாம். இதை எக்ஸ்போனன்ஷியல் ரூல்ல பார்த்துக்கோங்க. 2 power 8 into 3 power 4. ஓகே, ஸோ 2 power 8 into 3 power 4. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ஸ்கொயர் ரூட். ஓகேவா? இந்த ஸ்கொயர் ரூட் கூட வந்து இந்த ஸ்கொயர் ரூட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதோட பவர்ஸ் வந்து பாதியா குறைச்சிடும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் இஸ் நத்திங் பட் 1/2. அதுதான். ஸோ 2 power 8 into 3 power 4 1/2. ஸ்கொயர் ரூட்டோட ஆக்சுவல் அர்த்தம் வந்து 1/2. ஓகேவா? ஸோ தனித்தனியாக எழுதிக்கலாம். 2 power 8 into 1/2. அதே மாதிரி 3 power 4 into 1/2. 2 1s are 4s are 1s are 2s. ஓகே, ஸோ 2 power 4 into 3 power 2 அப்படின்னு சொல்லி வரும். 2 power 4 is 16. ஓகே, and 3 square is 9. ஓகே, ஸோ 16 into 9 வந்து x ஸ்கொயரோட வேல்யூ. 16 into 9 வந்து 144. ஓகேவா? இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். ஸோ ரூட் ஆஃப் 144 இட்ஸ் நத்திங் பட் 12. ஓகே, ஸோ 12 இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பவர்ஸோட ரூலை பத்தி இது நிறைய பேசியிருக்கு. மல்டிப்ளிகேஷன் என்ன ஆகும், பவர் வெளியே இருந்து உள்ள இருந்தா எப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் இது பேசியிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம். So find the value of root of 0.0081 plus 0.0064 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஓகே, ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 81ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 9 அப்படின்னு சொல்லி தெரியும். 64ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 8 அப்படின்னு தெரியும். இந்த விஷயம் வந்து ஸ்கொயர் ரூட் கிடையாது, அந்த டெசிமல் நம்பர்ஸ் தான். டெசிமல் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம் ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. ஓகே, ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா டெசிமல் பிளேசஸ் பாதியா குறைஞ்சிடும். ஓகே, டெசிமல் பிளேசஸ் கம்ப்ளீட்டா பாதியா குறைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. ஓகேவா, டெசிமலுக்கு அப்புறம் வந்து 4 பிளேசஸ் இருக்கு. ஆஃப்டர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் அந்த பிளேசஸ் வந்து 2ஆ மாறிடும். 4 வந்து என்ன மாறிடும், 2ஆ மாறிடும். ஓகேவா, ஸோ அதுதான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரூட் ஆஃப் 0.0081 இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் 0.09 ஆயிடும். ஓகேவா, அதாவது பிளேசஸ் வெறும் 2ஆ குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ரூட் ஆஃப் 0.0064 வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து 0.08 ஆயிடும். டெசிமல் பிளேசஸ் 4ல இருந்து அப்படி 2ஆ குறைஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் அந்த ரூலை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சம். ஓகே, ஸோ we just need to simply add both of them. So 0.09 plus 0.08. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து we will get 0.17. ஓகே, ஸோ 0.17 is ரொம்ப சிம்பிளான சம். ஆஃப்டர் 2018 கேட்கப்பட்ட சம் அது. ஓகே, ஸோ இதெல்லாம் டக்குன்னு ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா give it first preference. அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு தென் கோ ஃபார் ஸ்மால் சம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட போர்ட் மாஸ்டர் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சம் இது 2019. ஓகே, ஸோ நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் வாட் இஸ் போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வி ஷுட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு பிராக்கெட் இருந்தால் பிராக்கெட்டுக்கு தரணும், ஆஃப் இருந்தால் அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த எந்த ஆர்டர்ல ப்ரிஃபரன்ஸ் தரோம் அப்படின்றது. ஓகேவா, ரைட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ப்ராக்கெட்ஸ் எதுவுமே இல்லை, ஆஃப் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வி ஷுட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு டிவிஷன் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பிளஸ் அப்புறம் மைனஸ். ஓகே, இந்த கொஸ்டின் மார்க் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம சால்வ் பண்ண கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓகே, ஸோ டிவிஷன்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், டிவிஷன்ல வந்து நம்பர் வந்து ரெசிப்ரோகேட் ஆகிடும். ஓகே, இப்போ 5/6 டிவைடட் பை 6/7 இருந்துச்சு அப்படின்னா இதை மல்டிப்ளைன்னு போட்டு 7/6 போடுவோம். ஓகே, ஸ்கூல்லேயே படிச்சிருக்கான். ஸோ 5/6 இன்டூ இது ரெசிப்ரோகேட் ஆகிடும் 7/6 இன்டூ எக்ஸ் மைனஸ் 8/9. ஓகேவா, இது டிவைடட் பை இது மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம இதுவாக மாத்திக்கலாம். ஸோ 5 1s are 5, 5 plus 8/5 வந்திருக்கும். சரியா, ஸோ 8/5 பிளஸ் 3/4 இதையும் மாத்திக்கலாம். 3 3s are 9, 10/3 வந்திருக்கும். 10/3 ஈக்குவல் டு இதையும் மாத்திக்கலாம். 9 2s are 18, 18 plus 7 வந்து 25/9. ஓகேவா, ஸோ வந்து இது ஒண்ணுமே இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஐ ஜஸ்ட் மல்டிப்ளை தரேன். ஸோ 7 5s are 35/36x மைனஸ் இது ரெசிப்ரோகேட் ஆகிடும். ஸோ 8/9 இன்டூ 5/8 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா, இதுவும் கேன்சல் ஆகலாம். ஸோ 3 3 கேன்சல் ஆகிடும். இது 2s are 5s are ஆகிடும். ஓகே, ஸோ 5/2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நீங்க 5/2. ஓகேவா, இந்த 8 கேன்சல் ஆகிடும். 25/9. ஓகே, ஸோ 35/36x is nothing but 5/9 plus 5/2 equal to 25/9. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற டேர்ம் மட்டும் இந்த பக்கம் இருக்கும், இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 35/36x is equal to 25/9 மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா வந்து you'll get 5 plus 5/9 minus 5/2. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 30/9 minus 5/2 வரும். ஓகே, இது வந்து 3, இது வந்து 10. ஓகே, ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா I'll get 6. ஓகேவா, ஸோ 6 எல்சிஎம் வரும் 10. ஓகே, சரியா, ஸோ 6 எல்சிஎம் வரும். ஸோ 3 2s are 6, 10 2s are 20 minus 3 2 3s are 6, 5 3s are 15. ஸோ 5/6 வரும். ஓகே, ஸோ 35/36x equal to 5/6. So x is nothing but 5/6 into இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரெசிப்ரோகேட் ஆகிடும் 36/35. So 6 1s are 6 6s are 5 1s are 5 7s are. So answer is 6/7. Okay, so answer is 6/7. You confuse ஆகும் 7/6 6/7. ஸோ அதனால வந்து ரெசிப்ரோக்கல் எல்லாம் கரெக்டாக பண்ணும்போது தான் வந்து you will get the exact answer.
6/7 சொல்லி 2019ல கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகே, இது வந்து நம்ம போர்ட் மாஸ்டர் டெஸ்ட் பண்ணக்கூடிய. ஓகே, ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் மாதிரி வரும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தொடரக்கூடிய சம். ஓகே, ஸோ இஃப் த இன்கம் ஆஃப் ராம் அண்ட் ஷாம் ஆர் இன் த ரேஷியோ 3:4 and their expenditures are in the ratio 4:5, find the ratio of the savings given that Sham saves a third of his income. ஸோ நமக்கு வந்து இங்க என்ன கேட்குறாங்கன்னா சேவிங்ஸோட ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, அந்த ஒரே ஒரு க்ளூ தான் கொடுத்துருக்காங்க, ஷாம் சேவ்ஸ் அ தேர்ட் ஆஃப் ஹிஸ் இன்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ வாட் இஸ் சேவிங்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வரவு மைனஸ் செலவு, அதுதான் சேவிங்ஸ் இல்லையா. எவ்வளோ காசு சம்பாதிக்கணும், எவ்வளோ செலவு பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் வில் நோ how much savings we are doing. ஓகேவா, ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ராம் ஷாம். ஓகேவா, ரெண்டு பேரோட இன்கம் வந்து என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா வந்து ராமோட இன்கம் வந்து 3x இருக்கு. இதே வந்து இப்போ ஏன் எக்ஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா வந்து ராம் வந்து 3 ரூபாய் சம்பாதிக்கல, ஷாம் வந்து 4 rupees சம்பாதிக்கல. யார் ஏர்னிங் சம் அமௌண்ட், அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 3/4 வந்துருக்கு. ஓகேவா, ஸோ அவங்களோட ஒரிஜினல் அமௌண்ட்ன்றது வேற, அதனால தான் வந்து மல்டிப்ளைங் வித் எக்ஸ். ஓகேவா, ஸோ அந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்கலாம், 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், ராமோட சேலரி 30,000 இருக்கலாம், ஷாமோட சேலரி 40,000 இருக்கலாம், கரெக்டாக தெரியாது. ஓகேவா, ஸோ அதனால எக்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஓகே, இட் இஸ் கெட்டிங் மல்டிப்ளைட் வித் சம் நம்பர், ஸோ தி ஒரிஜினல் சேலரிஸ் இஸ் சம்வாட் ஹையர், நாட் 3 rupees or 4 rupees. ஓகே, இது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரெண்டு பேர் ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து 4y அண்ட் வந்து 5y. ஏன் இங்கே ஒய் போடுறேன் அப்படின்னா வந்து இன்கம் வந்து ஏதோ ஒரு நம்பர்ல கேன்சல் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரோட இன்கம் வந்து 3:4 ஏதோ ஒரு நம்பர்ல கேன்சல் பண்ணிக்கிறாங்க. அதே நம்பரை வச்சுதான் எக்ஸ்பெண்டிச்சரும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஓகேவா, அது வேற எந்த நம்பரா கூட இருக்கலாம். இன்கம் வந்து 10 times கேன்சல் பண்ணிருக்கலாம், இது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5 times கேன்சல் பண்ணிருக்கலாம். ஸோ ரெண்டுமே வேற வேற நம்பரா இருக்கக்கூடிய சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வி ஹாவ் அ க்ளூ. என்ன க்ளூ அப்படின்னா வந்து ஷாம் வந்து ஷாமோட சேவிங்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1/3 of his income. 1/3 of his income. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா வந்து ஷாமோட இன்கம் என்ன தெரியும் நமக்கு, 4x. ஓகேவா, சேவிங்ஸ் வந்து என்ன, இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர், கரெக்டா இல்லையா? ஓகேவா, ஸோ ஷாமோட சேவிங்ஸ் இஸ் நதிங் பட் திஸ் மைனஸ் திஸ். ஓகேவா, சேவிங்ஸ் வந்து 4x minus 4y ஈக்குவல் டு 1/3 இன்டூ ஷாமோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4x. ஓகேவா, ஸோ சால்விங் திஸ். ஸோ இது வந்து 4x, இது வந்து 4x/3 வந்துருக்கோம்ல, இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். -4/3x ஈக்குவல் டு -5y இந்த பக்கம் வந்துச்சுன்னா வெறும் 5y ஆயிடும். ஓகே, ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 8/3x இஸ் ஈக்குவல் டு 5y. ஓகே, ஸோ வெறும் எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 3s are 15/8y. எக்ஸோட வேல்யூ என்ன, 15/8y அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ராமோட சேவிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ராமோட சேவிங்ஸ். ஓகே, ஸோ ராமோட சேவிங்ஸ் இஸ் நத்திங் பட் 3x minus 4y. ஓகேவா, ஸோ 3 இன்டூ எக்ஸோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சேன், 15/8y minus 4y. ஓகேவா, அது கேன்சல் ஆகாது, அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஷாமோட சேவிங்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4x minus 5y. ஓகேவா, ஸோ 4 இன்டூ எக்ஸ் வேல்யூ தெரியும், 15/8y minus 5y. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் சேவிங்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஐம் டேக்கிங் த ரேஷியோ ஆஃப் போத். ஸோ 3 இன்டூ 15/8y minus 4y divided by 4 into 15/8y minus 5y. ஓகேவா, ஸோ ரெண்டுமே y. ஸோ நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, I'm directly writing the answer. ஓகேவா, ஸோ சிம்பிளி ஜஸ்ட் சால்வ், வேறு ஒன்றும் கிடையாது. 15 3s are 45y/8 minus 4y வந்துருக்கும். கீழே வந்து 15 4s are 60 60y/8 minus 5y வந்துருக்கும். சரியா, ஸோ I'm solving this, I'll be getting 13/20. ஓகே, கால்குலேஷன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன் பிகாஸ் ஈவன் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ ட்ரை சால்விங் திஸ். ஓகே, ஸோ 13/20. 13/20 will be your time. மேலே 13 வந்துருச்சு அப்படின்னாலே கீழே 20 வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. 13 வந்துருச்சு அப்படின்னா we can directly take இங்கே D ஒன்று இருக்கு 13. ஸோ we need to fully solve. 13 வச்சு மட்டுமே ஆன்சர் போட முடியாது. ஓகே, 2016 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகே, இது வந்து ரேஷியோ பேஸ்ட் சம்ஸ்.
ஓகே ஸோ கான்செப்ட் வந்து இந்த இடத்துல இஃப் யூ ஆர் ஃப்ரேமிங் இட் கரெக்ட், இன்கம்க்கு எக்ஸ், எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒய், சேவிங்ஸாக ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து அதுக்கப்புறம் ஜஸ்ட் சிம்பிளி எக்ஸ்ஒய் சால்விங் மட்டும்தான். ஸோ அதனால வந்து அது பெருசாக கஷ்டமாக இருக்க போகிறது கிடையாது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். So the average weight of 5 men is increased by 2 kg when one of the men whose weight is 60 kg is replaced by a new man. அதாவது ஒரு 5 பேர் இருக்காங்க, 5 பேரோட வெயிட் வந்து என்னன்னு தெரியல நமக்கு. ஓகேவா? ஸோ 5 பேரோட வெயிட் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாக வந்து எக்ஸ் கேஜி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸ் கேஜி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 5 பேரோட வெயிட் சேர்த்து எக்ஸ் கேஜி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒன் ஆஃப் த மேன், ஓகே 60 கேஜி இருக்க 5 பேர் 60 கேஜி, அந்த 60 கேஜி இருக்கிறவரை தூக்கிட்டு ஓகேவா புதுசா ஒருத்தர் ஆட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ புதுசா ஒருத்தர் ஆட் பண்றவங்க அந்த நியூ மேன் இருக்கார் இல்லையா, புதுசா ஒருத்தர் ஆட் பண்றாங்க இல்லையா, அவர் வந்து ஒய் கேஜிஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வெயிட் ஆஃப் த ஆவரேஜ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, இஸ் இன்க்ரீசஸ் பை 2 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸோ விஷயம் என்னன்னா மொத்தம் 5 பேரோட வெயிட் எவ்வளோ எக்ஸ், இதுல வந்து 60 கிலோ இருக்க வெயிட் வந்து குறைஞ்சிட்டு புதுசா ஒருத்தர் ஆட் பண்றாங்க, ஒய்ன்ற ஒருத்தர் ஆட் பண்றாங்க. ஸோ ஓவராலா நெட் பாத்தீங்க அப்படின்னா 5 பேர் தான் இருக்காங்க. கரெக்டா? ஓகேவா? ஸோ ஆவரேஜ்னா அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். கரெக்டா? ஸோ எக்ஸ் மைனஸ் 60 பிளஸ் ஒய் டிவைட் பை மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஆக்சுவலா 5 பேர். ஒருத்தர் உள்ளே போய் ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. ஸோ டோட்டல் மென் வந்து குறையவே இல்லை. சரியா? ஸோ வாட் இஸ் ஆவரேஜ் ஃபார் 5 மென் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் வெயிட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். ஓகேவா? இப்போ இந்த ஆவரேஜ் வெயிட் வந்து என்ன ஆகுதான் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 2 kg. ஓகே இஸ் இன்க்ரீஸ்ட் பை 2 kg. ஓகே நான் வாட்டி சொல்றேன், மொத்தம் வெயிட் வந்து எக்ஸ், அதுல 60 வெயிட் இருக்க ஒருத்தர் வெளியே போயிடுறாரு, ஒய் வெயிட் இருக்கிற ஒருத்தர் வந்து உள்ள வராரு. சரியா? ஸோ அவருக்கு ஆவரேஜ் கண்டுபிடி, ஸோ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்கன்னா டிவைட் பை 5 பண்ணும். ப்ரீவியஸா இருந்த ஆவரேஜ் வெயிட் என்ன? எக்ஸ் பை 5 டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். ஓகே எக்ஸ் பை 5. இந்த ஆவரேஜ் வந்து என்ன ஆகுதான் இன்க்ரீசஸ் பை 2 kg, அதனால பிளஸ் 2 kg. ஆவரேஜ் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் பை 2 kg, அதனால பிளஸ் 2 போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் பிரிச்சு எழுதுனா வந்து ஐ திங்க் ஐ கேன் ஈஸிலி சால்வ். எக்ஸ் பை 5 மைனஸ் 60 பை 5 பிளஸ் ஒய் பை 5 ஈக்குவல் டு, இல்லை அப்படியே கூட எல்சிஎம் எடுத்து கூட பண்ணலாம், ஒன்றும் பேச தப்பு இல்லை. நான் எதுக்காக பிரிச்சு எழுதுனா இந்த எக்ஸ் பை 5 இந்த எக்ஸ் பை 5 கேன்சல் ஆகிடும் அதுக்காக. ஓகே ஸோ இது வந்து 5 1s are 5 12s are. ஓகே ஸோ அப்படி வரும். Okay, so 12 minus 12. Okay, so minus 12 y மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும், y by 5 மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். minus 12 அந்த பக்கம் போச்சுன்னா plus 12 ஆகும். so 12 plus 2 14 ஆகும். சரியா? so y is equal to 14 into 5. so y is nothing but 70 kg. y. Okay, so y is 70 kg. Okay, so that will be your answer, 70 kg. ரொம்ப சிம்பிள் தான். ஆவரேஜோட ஃபார்முலா மட்டும் தெரியும். ஆவரேஜ் இஸ் நதிங் பட் டோட்டல் weighted quantity divided by total number. Okay, so that is the average or formula அதுதான். so அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து ஈஸியா இருக்கும். ஓகே so அடுத்து இது வந்து ஏஜ் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ். இது வந்து அடிக்கடிக்கு இப்போ எப்பவுமே எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகே ஸோ சமீர் அண்ட் ஆனந்த் இவங்க 2 பேர் இருக்காங்க. 5:4. எப்பவுமே ரிமெம்பர் தட் ரேஷியோ அப்படின்றது வந்து ஏதோ ஒரு நம்பர்ல கேன்சல் பண்ணி வரக்கூடிய நம்பர் தானே தவிர அது ஒரிஜினல் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால வந்து ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் சமீர் அண்ட் ஆனந்த் வந்து இந்த ரேஷியோ 5 and 4 ரெஸ்பெக்டிவ்லி. சரி, அதனால இப்போ எழுதிக்கலாம். சமீரோட ஏஜ் வந்து இப்போதைக்கு என்ன அப்படின்னா வந்து 5x. அதே மாதிரி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட வந்து ஏஜ் என்னன்னா 4x. ஓகேவா? சரியா? 2 பேரும் ஏஜ் 3 years hence. ஹென்ஸ்னா முன்னாடி. ஆல்வேஸ் ரிமெம்பர், அகோனா பின்னாடி, ஹென்ஸ்னா முன்னாடி. ஸோ 3 years hence அப்படின்னா ஸோ சமீரோட ஏஜ் எவ்வளோன்னு தெரியாது நமக்கு, ஆனா 5x மட்டும் தான் தெரியும். ஒரிஜினல் என்னன்னு தெரியும். ஓகேவா? 3 years hence அப்படின்னா +3. 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? 3 வயசு ஏறும் இல்லையா? ஸோ அதனால வந்து 3. ஓகேவா? அதே மாதிரி ஆனந்தோட வயசு என்ன ஆகும்? 4x + 3, 3 வருஷம் கழிச்சு. The ratio of the ages, ratio na enna? Just division. Okay va? Ratio of the ages வந்து 11/9. Okay va? So the x value கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து we'll get what is the ratio? 11/9 வரும். Okay va? So on cross multiplying we will get
45x plus 27 equal to 44x plus 33. Okay, so x in the பக்கம் போயிருக்கோம். 45x minus 44x 33 minus 27. Okay, so இது வந்து so x is nothing but 6 ன்னு வரும். Okay, 33 minus 27 is 6. என்ன கேட்டிருக்காங்க, what is Anand's present age? இப்போ present age வந்து இதுதான் சரியா. so 6 4s are 24. 6 4s are 24 years அப்படின்னு சொல்லி சரியா. so this is your answer. Sometimes what is the present age difference of Samir and Anand அந்த மாதிரி சொல்லலாம் வரும் சரியா. so நம்ம வந்து so 5x னா வந்து என்னது 5 into 5 6 are 30, அதே மாதிரி 6 4s are 24. so difference வந்து 6. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இது ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்காங்க. ஓகே, ஆனா இந்த டஃப்னஸ்ல தான் வரும். இன்கேஸ் அந்த கடைசி சென்டென்ஸ் வந்து எப்பவும் உஷாராக கவனிக்கும். ஓகேவா, ஏன்னா அங்கதான் வந்து சப்போஸ் இப்போ சமீர் ஏஜ் கேட்டிருக்கலாம், இல்லை ஆனந்தோட ஏஜ் கேட்டிருக்கலாம். ஓகே, நம்ம வெறும் எக்ஸ்ட்ரா நிறுத்திடக்கூடாது. கடைசி சென்டென்ஸ் கடைசி லைன்ல எந்த இது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறது முக்கியம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது வந்து ஒரு பர்சன்டேஜ் பேஸ்டு சம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் பிசிக்ஸ், மேத்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இஸ் இந்த ரேஷியோ 2:3:1. ஓகேவா, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஒரே மாதிரி இல்லை. நம்ம எக்ஸாம்ல எழுதுவது எப்படி எழுதுவோம், வழக்கமாக எல்லா எக்ஸாமையும் வந்து 100 மார்க்ஸ் அப்படின்னு எழுதுவோம். பட் இந்த சம்மை பொறுத்தவரை மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பிசிக்ஸ்க்கு வந்து பிசிக்ஸ் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி வேற வேறையா இருக்கு. ஓகேவா, அந்த வந்து ஒரு எக்ஸ் அப்படின்றது வந்து பிசிக்ஸ்ல 80% வாங்குறாரு, மேத்ஸ்ல 50%, கெமிஸ்ட்ரியில 45%. ஸோ வாட் இஸ் த ஓவரால் அவரோட பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 2:3:1. ஓகே, அதை நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிசிக்ஸை வந்து 2x சொல்லி வச்சுக்கலாம். அப்படிதான் வழக்கமாக இவ்வளோ நாள் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தோம். மேக்ஸை வந்து 3x சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, கெமிஸ்ட்ரியில வந்து 1x அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஐ கேன் அசியூம், ஓகேவா, லெட்ஸ் அசியூம் x as 100. x வந்து 100 வச்சுக்கலாம். ஏன் 100 வச்சுக்கலாம்னா வழக்கமாக எக்ஸாம்ஸ் வந்து 100s தான் வரும். கரெக்டாக 100 மார்க்ஸ் 200 மார்க்ஸ் அப்படிதான் சொல்லிடுவோம். ஸோ அதனால வந்து என்ன ஆகும், இதை வந்து இப்போ லெட் த மேக்ஸ் பிசிக்ஸ் மார்க்ஸ் வந்து 200 அப்படின்னும், மேக்ஸ் வந்து 300 அப்படின்னும், கெமிஸ்ட்ரி வந்து 100 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பிசிக்ஸ்ல வந்து 80%. ஓகேவா, ஸோ 200 into 80/100. சரியா. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 அப்படின்னு சொல்லி வரும். 1455. சரியா, ஸோ 160 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இதே வந்து மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 300 into 50%. 50% ஆஃப் இல்லையா, 1/2. ஸோ டக்குன்னு சொல்லிடலாம் 150 அப்படின்னு சொல்லி. ஓகே, இதே வந்து 45 இதுல கெமிஸ்ட்ரியில வந்து 45% வாங்கிட்டார். ஸோ 100ல 40 அது வெறும் 45 தான் ஆகும். ஓகே, ஸோ மூணுத்துக்கும் சேர்த்து ஓவராலா எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 355 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகே, 355 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. வாட் இஸ் த டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ்? Total maximum mark is 600. Okay, 2 + 3 5 6 600 marks. Okay, so out of 600 எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு? 355 வாங்கியிருக்காரு. சரியா, ஸோ எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம்? 355 divided by 600 into 100. ஓகேவா, ஸோ 1/6 வரும். ஓகேவா, ஸோ 6 அப்படின்னா வந்து இது வந்து 6 5s are. ஓகே, இங்க 5 வந்தாலே எனக்கு ஐ திங்க் பி தான் ஆன்சரா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா 5ல இருக்கு. அடுத்த ஆன்சர் 9ல வருதான்னு பார்க்கணும். 55 ஸோ 9. ஓகே, ஸோ 59 டிசிஷன் ஆன்சர். அதுக்கு மேலே டெசிமல்ல போகும், பட் டெசிமல் வேணாம். பிகாஸ் நான் அங்கே ஃபர்ஸ்ட் 5 போடும்போது அசியூம் பண்ணிட்டேன் கண்டிப்பா பி தான் ஆன்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ட்ரை டு சேவ் டைம். அது 10 செகண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை டு சேவ் டைம். 10 செகண்ட் தான் நம்ம இன்னொரு சம் போட யூஸ் ஆகும். நம்மளோட மார்க்ஸ் வந்து ஒரு 100 பேருக்கு மேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதான் பர்சன்டேஜ் ரிலேட்டடான சம். ஸோ 59%. Then the monthly salaries of A and B together amount to 40,000. A spends 85% of his salary and B 95% of his salary. Now their savings are the same. ரெண்டு பேரோட சேவிங்ஸ் வந்து சேம் தான். ஓகேவா, அதாவது ரெண்டு பேரோட டுகெதர் அமௌண்ட் வந்து 40,000 சொல்லிருக்கானே தவிர ஏவோட அமௌண்ட் இவ்வளோ, பியோட அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்ல, அது ரெண்டு பேரும் ஈக்குவலா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்ல, அதாவது 20,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட சேலரி வந்து ₹X அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பியோட சேலரி வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 40,000 மீதி. ஓகேவா, அப்பதான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 40,000 வரும். புரியுதா? இப்போ ஒருத்தர் 30,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஏ வந்து 10,000 சம்பாதிக்கணும். அப்பதான் ஆட் பண்ணும்போது you get 40,000.
Okay, so A வந்து spends 85% of his salary. A வந்து 85% of salary வந்து spend பண்ணிடுறாரு. ஓகேவா? 85% spend பண்ணிட்டாரு அப்படின்னா what is the so 100 minus 85% of x. 100 minus 85% of x. ஓகேவா? so இது வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா வந்து 15 by 100. percentage is nothing but by 100 இல்லையா? so 15 by 100x அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, and b வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 40,000 rupees, 40,000 minus x. ஓகேவா? ஸோ இதுதான் சம்பாதிக்காரு. எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னா 95% ஆஃப் சேலரி. அப்புறம் 100 minus 95 அதான் அவரோட சேவிங்ஸ். 100 minus 95 5 by 100 40,000 minus x. ஓகேவா? ஸோ ரெண்டு பேர் வந்து அவர் எக்ஸ் ரூபீஸ் சம்பாதிக்கிறாரு, 15% கிட்ட சேவ் பண்றாரு. இவர் வந்து 40,000 minus x ரூபீஸ் சம்பாதிக்கிறாரு, இவர் வந்து வெறும் 5% தான் சேவ் பண்றாரு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இவங்களோட சேவிங்ஸ் வந்து சேமா இருக்கு. இது ரெண்டுமே சேவிங்ஸோட ஃபார்முலா தான். இது ரெண்டுத்தோட வேல்யூவும் சேமா இருக்கு. அதாவது 15 by 100 x they both are same. Okay, so on solving this, I'm going to cancel it. So 15x by 4 are minus 5x. So x is nothing but 10,000. X is 10,000. Okay, so என்ன கேக்குறாங்கன்னா salary of A என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. salary of A வந்து x தான். Okay, so நம்ம first assume பண்ணதே actually correct. So x is nothing but 10,000. So what is the salary of B ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 40,000 minus x. So 40,000 minus 10,000, 30,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். Okay, so be careful of your answer. Profit and loss are the base பண்ண your sum. A person sells 2 horses for rupees 12,000 each. each அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். நான் பர்சனலா each அப்படிங்கிற வார்த்தையை மிஸ் பண்ணிட்டு நிறைய சம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பி கேர்ஃபுல் ஆஃப் each. 2 குதிரையை வந்து விற்கிறாரு, each 12,000, ஸோ each 1,200. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2,400 rupeesக்கு வந்து 2 ஹார்ஸை விற்றுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹார்ஸ்ல வந்து he gets a profit of 20%. Second horse வந்து he gets a profit of loss of 20%. So what is his net overall profit வந்து என்ன, overall profit or loss ஆன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அந்த 2 ஹார்ஸை எவ்வளோக்கு வாங்கினாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் காஸ்ட் பிரைஸ், நாட் செல்லிங் பிரைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ஸோட காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,000 வித்துருக்காரு. ஓகேவா? ஃபார்முலா வந்து இதுதானே 100 by 120. ஓகேவா? 100 by 120. 100 by the profit of 120 இல்லையா? ஏன் 120 போட்டிருக்கேன் அப்படின்னா 20% ப்ராஃபிட் அப்படின்னா 100 விட 20 அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து 120 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா எழுதிக்கிட்டேன். ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டா அவங்க வரவங்க. ஸோ 1,200. ஓகே, ஸோ இட் காட் இட் அரௌண்ட் ஃபார் 1,000. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹார்ஸை வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கி 1,200 வித்துருக்காரு. செகண்ட் ஹார்ஸை வந்து 20% லாஸ்ல வித்துருக்காரு. சரியா? ஸோ அப்போ அதே எஸ்பி வந்து 1,200. 100 by 20% லாஸ்னா 100 minus 80 வந்து 100 minus 20 வந்து 18 வரும். ஓகே, ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்விங் திஸ் யூ வில் கெட் அரௌண்ட் 1,500. ஓகே, ஸோ செகண்ட் ஹார்ஸை வந்து 1,500க்கு வாங்கி 1,200க்கு வித்துருக்காரு. ரைட்டா? ஸோ வாட் இஸ் நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமே சிபி ஆஃப் 2 ஹார்ஸஸ், 2 குதிரையை வந்து எவ்வளோக்கு ஆக்சுவலாக வாங்கியிருக்காருன்னா 2,500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆனால் இப்போ வித்தது பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃப் 2 ஹார்ஸஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இஸ் சோல்ட் இட் ஃபார் 1,200 ஈச். அப்போனா 2,400 தான் வித்துருக்காரு. ஸோ வாட் இஸ் த லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் லாஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கேயே நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷன் போயிடுச்சு. இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு பாக்கி. ஸோ 100 by டோட்டல் சிபி வந்து 2,500 into 100. ஓகேவா? ஸோ 1 by 4. ஸோ 4% லாஸ். ஓவராலாக வந்து அவருக்கு இந்த டிரான்சாக்ஷன்ல
4% வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். 2018 கேட்கப்பட்ட. Okay, so currently we are our next batch on CDS exam will start on 30th August we are going to start. Another AFCAT batch AFCAT batch on the recent 1 week before the close. Okay, 1 week before the close. So we are into CDS exam for the next thing. So if you are interested, you can register at garudefensetraining.com. So and you can also contact these two numbers. Screen the number contact will help you. Okay, so for IMA, INA, AFA, OTA. Okay, so most of classes will be around some morning or evening or based on the flexible timing of students. So kindly register. Right. So by selling a chair for 368 rupees, a man lost 8%. 8% on the dollar. Okay, for how much should he have sold it to gain 15%? Okay, so or chair actually on the SP. Profit and loss. Or 368 rupees விக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து லாஸ் வந்து 8% ஆயிடுச்சாம். ஓகேவா, அவர் உண்மையிலேயே வாங்கினது வந்து சம் அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா அதிகமான அமௌண்ட் வாங்கியிருக்காரு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ லாஸ் வந்து என்ன 368. ஓகேவா, லாஸ் வந்து என்னது 8% இல்லையா? ஸோ அப்போ 92. 100 minus 8 வந்து 92 into 100. ஓகேவா, on solving this I will be getting around 400. ஓகேவா, ஸோ 400 ரூபாய்க்கு வாங்கி அது 368 rupees விற்கும் போது வந்து என்ன ஆகுது 8% வந்து லாஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ அப்படி எவ்வளோக்கு வித்தா அது வந்து 15% கெயினை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், 400 விட எவ்வளோ பர்சன்ட் வந்து அதிகமாக விற்கணும் அப்படின்னா வந்து 15% இல்லையா? ஸோ 105/100. ஓகே ரைட்டா. ஸோ சிபி வச்சு பண்ணோம்னா மேலே பர்சன்டேஜ் வரும், கீழே 100 வரும். எஸ்பி வச்சு பண்ணோம்னா மேலே 100 வரும், கீழே வந்து அந்த ப்ராஃபிட்டோ லாஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து வில் கெட் அரௌண்ட் 460 rupees. ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. சும்மா பேசிக்காக உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கான்செப்ட் தெரியுதான்னு செக் பண்ணக்கூடிய சம்ஸ் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, a man lent a sum of money at the rate of simple interest of 4%. If the interest for 8 years is 340 less than the principal, the principal is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எஸ்ஐ பேஸ்டான சம் தான், ரொம்ப ஈஸி. ஓகே, 8 years வந்து ஒரு சம் வந்து இன்ட்ரெஸ்ட் 8 years வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு சம்மை கொடுத்துருக்காங்க. 8 years கழிச்சு பிரின்சிபலை விட 340 ரூபா தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? பிரின்சிபலை விட 340 ரூபா தான் கம்மியா இருக்கு 8 years கழிச்சு. ஸோ உங்களுடைய எஸ்ஐ தான். ஓகே, ஸோ எஸ்ஐ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சம்மையா தான் பார்த்தோம். ஸோ P into R into T/100 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பிரின்சிபல் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எஸ்ஐஎம் எனக்கு தெரியும் P - 340. ஓகேவா, ஸோ இப்போ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி ஷுட் ஜஸ்ட் மல்டிப்ளை. ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். 4 1 4 25. ஸோ இப்போ 25 P minus 8 இதை மல்டிப்ளை பண்ணால் ஐ வில் கெட் அரௌண்ட் 8500 equal to 8P. ஸோ 25 மைனஸ் வந்து 17P. 25 equal to 8500. ஸோ பிரின்சிபல் இஸ் நத்திங் பட் 500 அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஸோ 8 வருஷம் கழிச்சு உங்களை வாட் இஸ் த எஸ்ஐ அப்படின்னு மட்டும் கேட்டாங்க. வெறும் பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 500. வாட் இஸ் எஸ்ஐன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து 500 - 340 அப்படின்னு சொல்லி அதோட ஆன்சர் தேடிப்பீங்க. ஓகே, ஸோ ஆல்வேஸ் லுக் அட் த லாஸ்ட் லைன். அதை மட்டும் நான் சொல்றேன், கடைசி லைனை மட்டும் பார்த்துருக்கேன். சப்போஸ் நீங்க கடைசி லைனை பார்க்காம அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை கேட்டிருந்தாங்க, 500 ஆப்ஷன் இருக்கு, 500 - 340 ஆன்சர் இருக்கு அப்படின்னா யூ ஷோர்லி லூஸ் மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வேற. ஸோ அதனால பி கேர்ஃபுல். அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சம் டஃபா தெரியுது அப்படின்னா டோன்ட் சிட் இன் தட் சம் ஃபார் லாங் டைம். ஓகே, உங்களோட நேரம் ரொம்பவே ஃபாஸ்டா போகும் எக்ஸாம் ஹாலில். நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களோட ஒரு சம்மை நீங்க சால்வ் பண்றதுக்கான டியூரேஷன் வந்து 1 minute to 3 minutes தான் இருக்கும். அதுக்கு மேல போகுது அப்படின்னா அந்த சம் வந்து உங்களோட டைமை கன்சியூம் பண்றதுக்காகவே வந்த சம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கேன். டோன்ட் டூ தட் மிஸ்டேக். கட் ஆஃப் பிளேஸ் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல். உங்க கட் ஆஃபை தாண்டி நீங்க போகணும் அப்படின்னா யூ நீட் சம் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ஸ்கூல்ல பண்ற மாதிரி 100 marks அட்டன் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்டே சொன்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள பேசிக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி.
ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஒவ்வொரு வருஷத்தோட எண்ட்ல வந்து என்ன ஆகும், பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆட் ஆகி அதுக்கு ஒரு புது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். எஸ்ஐக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் தான். எஸ்ஐல வந்து பிரின்சிபல் மாறவே மாறாது எத்தனை வருஷம் ஆனாலும். ஓகே, வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி கிடையாது. வருஷம் வருஷம் அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ கால்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சம் ஆஃப் 64,000 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 64,000. ஓகே, ஒரே வருஷத்துல 4 வாட்டி வட்டி போட்டிருக்காங்க. காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒரே வருஷத்துல 4 வாட்டி வட்டி போட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. ஸோ ஃபார்முலா ஃபார் குவார்ட்டர்லி வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 4 இன்டூ 100. இங்கேயும் வந்து 4 இன்டூ டைம். ஓகேவா, ஸோ பிரின்சிபல் வந்து 64,000. 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர் வந்து 20/4 இன்டூ 100. இது வந்து 4 இன்டூ 1. ஓகே, ஸோ வந்து இது வந்து 1 ஜார் 2 ஜார் 1/20 வரும். ஓகே, ஸோ 6,400 இன்டூ 21/20 to the power of 4. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஆன்சர் வரும்போதே வந்து டேக் யுவர் ஆன்சர். ஆக்சுவல் ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 13,752. ஸோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 13ன்ற ஆன்சர் வருது, இல்லை கடைசி ஆன்சர் 792 வருது அப்படின்னாலே வந்து ஜஸ்ட் கோ வித் ஆன்சர். ஃபுல்லாக சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. செட் ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அந்த சம் சால்வ் பண்ணுறது ஈஸி. அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் த டைரக்ட் மெத்தட். ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கும் சால்வ் பண்ணி அப்புறம் அதுக்கான வட்டி தூக்கி நெக்ஸ்ட் போட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ஸோ ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் பைக், கார் அண்ட் பஸ் இஸ் 3:8:6. ஓகே, ஸோ பைக் வந்து ஒரு இதுவும் எக்ஸ் தான், ரேஷியோ தான். ஸோ 3x, 8x, 6x அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பஸ் வந்து 720 கிலோமீட்டர் in 12 hours போகுது. ஸ்பீட் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சுக்கும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டா? ரைட்டா? ஸோ பஸ் வந்து பாருங்க 720 கிலோமீட்டர் போதான் 12 ஹவர்ஸ்ல போயிருக்கு. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் அரௌண்ட் வாட் 60 கிலோமீட்டர் per hour. இதுதான் பஸ்ஸோட ஸ்பீடு. ஓகே, ஸோ இங்க பாருங்க 3:8:6. ஓகேவா, பைக் இஸ் டு கார் இஸ் டு பஸ். இந்த 6 ரேஷியோ தான் 60. கரெக்டா? இந்த 6 ரேஷியோ தான் வந்து 60 கிலோமீட்டர் per hour. ஓகேவா, அதாவது அப்போ 6/60 என்ன வரும்? 10. ஓகேவா, ஸோ 3 நம்பரையும் வந்து 10 வச்சு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால 8 × 10 வந்து என்ன ஆகும்? 80 கிலோமீட்டர் per hour. 3 × 10 வந்து என்ன ஆகும்? 30 கிலோமீட்டர் per hour. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, ஸோ ஒரு ஸ்பீடை வச்சு ஐ ஃபவுண்ட் அவுட் வாட் இஸ் பஸ்ஸோட ஸ்பீட். அப்புறம் அதை வந்து ரேஷியோ கூட மேட்ச் பண்ணு. அந்த 6 எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணா 60 வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இன்டூ 10. ஸோ நான் எல்லாத்தையுமே இன்டூ 10 கூட பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே இன்டூ 10. பஸ், காரு, பைக். ஓகே, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பைக் அண்ட் கார் டுகெதர். ஆவரேஜ்னா ஆல்ரெடி செட் டோட்டல் குவான்டிட்டி, டோட்டல் வெயிட்டட் குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் நம்பர். ஸோ ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பைக் அண்ட் கார் டுகெதர். பைக் அண்ட் கார் ஃபர்ஸ்ட் 2. ஸோ 30 + 80 ரெண்டே பேர் தானே. ஸோ பைக். ஓகே, ஸோ 30 + 80 வந்து 110 இல்லையா? ஓகே, ஸோ 110/2. It's nothing but 55 kilometers per hour. So this is your answer. 55 kilometers per hour. போன வருஷம் கேட்டாங்க, கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கு கொஸ்டின் 2020. ஓகே, ரைட். இது வந்து டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணப்பட்ட ஒரு சம். Okay, so difference between two station X and Y is 500 kilometers. Okay, so இந்த இடத்துல X னு ஸ்டேஷன் இருக்கு, இந்த இடத்துல Y னு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 500 கிலோமீட்டர் மொத்தம் ஓவராலா 500 கிலோமீட்டர். ஓகேவா, ஒரு ட்ரெயின் வந்து X கிட்ட இருந்து மூவ் ஆகுது. எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படின்னா 20 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போகுது. இன்னொரு ட்ரெயின் வந்து அதை விட கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. ஓகேவா, ஒய்ல இருந்து கிளம்புது, மூவ் டுவர்ட்ஸ் எக்ஸ். இது வந்து 30 கிலோமீட்டர் per hour போகுது. ஸோ ஆப்வியஸா நமக்கு தெரியுது ஒய் தான் கொஞ்சம் ஸ்பீடா டிராவல் பண்ணுது. ஓகேவா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் வேர் போத் த ட்ரெயின்ஸ் கிராஸ் ஈச் அதர் ஃப்ரம் பாயிண்ட் எக்ஸ்? ஓகேவா, ஸோ அதாவது இது ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ண போறாங்க. ஓகேவா, அவங்க மீட் பண்ண போற இடத்த தான் கேட்கறாங்க. அதுதான் வந்து ட்ரெயின்ஸ் கிராஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த மீட் பண்ண போற பாயிண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது எக்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல அந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ், அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை வந்து டின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 500 - d. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் 200னா
அடுத்து வந்து 300. அப்போ ஆட் பண்ணால் தானே 500 வரும். ஃபர்ஸ்ட் 150 அப்படின்னா அடுத்து வந்து 350. ஸோ அதனால டி வந்து ஒரு நம்பர் அப்படின்னா அதை வந்து 500 மைனஸ் பண்ணால் வந்து நமக்கு அடுத்த இது கிடைக்கும் இல்லையா. ஸோ அதான் 500 மைனஸ் 3. ரைட். ஸோ வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியுது, ஸ்பீடு தெரியுது. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்க நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ல இருந்து கிளம்புற ட்ரெயினும் சரி, ஒய்ல இருந்து கிளம்புற ட்ரெயினும் சரி, ரெண்டுமே வந்து ஒரே நேரத்துல கிளம்பிருக்கு. ஓகே, ரெண்டுமே அட் அ டைம்ல கிளம்பிருக்கு. சரியா, தே மூவ் டுவர்ட்ஸ், ஐ மீன் தே ஸ்டார்ட் அட் த சேம் டைம். இவங்க ரெண்டு பேர் டிராவல் பண்ண தூரம் வேற வேற, இவங்க ரெண்டு பேர் வந்து போன ஸ்பீட் வேற வேற. ஆனா இவங்க ரெண்டு பேர் டிராவல் பண்ண நேரம் ஒண்ணு, ஏன்னா கிளம்புற நேரம் ஒண்ணு. ஓகேவா, இவங்க 1 hour டிராவல் பண்ணிருக்காங்க, இவங்களும் 1 hour தான் டிராவல் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க கடந்த தூரமும் அந்த ஸ்பீடும் மட்டும்தான் வேற வேற. ஸோ இங்க எனக்கு அதுதான் க்ளூ. ஓகேவா, டைம் தான் ஈக்குவேட் பண்ண போறேன். டைம் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ட்ரெயின் 1 எக்ஸ்ல இருந்து கிளம்புற ட்ரெயின் வந்து டிஸ்டன்ஸ் வந்து டி, ஸ்பீட் வந்து 20 km/h. ஒய்ல இருந்து கிளம்புற ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து 500 மைனஸ் டி. ஓகேவா, ஸ்பீட் வந்து 30 km/h. ஓகேவா, ஸோ இதுவும் டைம் ஃபார்ம்ல தான், இதுவும் டைம் ஃபார்ம்ல தான். அண்ட் ஐ நோ தட் ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல தான் கிளம்பியிருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்க மீட் பண்ற நேரமும், இவங்க மீட் பண்றப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரம் தான் டிராவல் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்செப்ட் புரிஞ்சாலும் சம் ஈஸியா பண்ணிடலாம். ஸோ ஐம் ஈக்குவேட்டிங் போத், ரெண்டு டைமும் சேம் தான். ஸோ டி பை 20 இஸ் ஈக்குவல் டு 500 மைனஸ் டி பை 30. ஓகே, ஜஸ்ட் சிம்பிளி கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 30 டி இஸ் ஈக்குவல் டு 1000 minus 20 d. ஓகேவா, ஸோ அப்போ 10 d is equal to 1000, d is equal to 100 அப்படின்னு சொல்லி வரும். சரியா, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 100 km/h. எக்ஸ்ல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. இதே ஒய்ல இருந்து கேட்டிருந்தாங்கன்னா 500 மைனஸ் 100, 400 கிலோமீட்டர் தூரத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இதோட கான்செப்ட் இஸ், அதான் நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் வேற வேற, ஸ்பீட் வேற வேற, ஆனா அதை டிராவல் பண்ண டைம் சேம். அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் டைம் டிஸ்டன்ஸ். இந்த சம், இந்த மாடல் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, 2019ல. ரைட், இதுவும் டைம் அண்ட் ஒர்க் அதை பேஸ் பண்ணக்கூடிய சம். இஃப் 3 men or 4 women can plow a field in 43 days, in how many days 7 men and 5 women can plow the same field அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ 3 men இருக்கட்டும், 3 menனும் 4 womenம் செய்யற வேலை சேம் தான். ஆர்னு கொடுத்துருக்காங்க, சாரி 3 men 4 women. ஓகே, ஏன்னா ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படின்னா 3 menனும் சரி 4 menனும் சரி, அவங்க வந்து ஒரு ஃபீல்ட வந்து 43 நாள்ல வந்து வேலை செஞ்சு முடிச்சிருவாங்க. ஓகே, அப்போ அதாவது 3 menனும் 43 daysல வேலையை முடிக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி 4 womenம் 43 daysல வேலையை முடிக்கிறாங்க. டிஃபரன்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள், வேற ஒன்றும் கிடையாது. சரியா, இதே வந்து ஒன் டே ஒர்க் ஆஃப் 3 men வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பிள் 1/43 போட்டு, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஒன் டே ஒர்க் ஆஃப் 4 women, இதுவும் 1/43 எடுக்கணும். சரியா, ஓகே, இது வந்து ஒன் டே ஒர்க் ஆஃப் 1 men, 3 கீழே வந்துடும், 1/3 into 43. அதே மாதிரி ஒன் டே ஒர்க் ஆஃப் 1 woman, 1/4 into 43 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, ஸோ 1/3 into 43, 1/4 into 43. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, how many days 7 men and 5 women can plow the same field. சரியா, அதாவது 7 men அப்படின்னா இவங்களோட ஒன் டே ஒர்க்கு கூட 7 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி 5 women அப்படின்னா இவங்களோட ஒன் டே ஒர்க் கூட 4 into 43, அவ்வளவுதான். ஓகே, ஸோ 7 men வந்து 7/3 into 43, 5 women வந்து 5/4 into 43 ஒர்க் செய்ய போறாங்க. அண்ட் சொல்லியிருக்காங்க, அண்ட் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. ஸோ 7/3 into 43 பிளஸ் 5/4 into 43 சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. ஸோ 1/43 காமன் எடுத்துடலாம், ரெண்டு இடத்துலையும் வருது. ஸோ பாக்கி இருக்கிறது வந்து we have அதுக்கு எல்சிஎம் எல்லாம் எடுத்தோம், 12 எல்சிஎம் வரும். ஸோ 28 plus 15 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ 43/43 into 12 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ 1/12. ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து ஒன் டே தான். 7 menனுக்கும் ஒன் டே தான் எடுத்திருக்கோம், மேல இருந்தே ஒன் டே தான் எடுத்திருக்கோம். ஸோ 1/12ம் ஒன் டே ஆஃப் த ஒர்க் தான். ஓகேவா, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்னா என்ன அப்படின்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் நதிங் பட் ரெசிப்ரோக்கல். டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரெசிப்ரோக்கல். ஸோ 1/12 வந்து we can just write 1/12 days. ஓகேவா,
So 20. So just remember total work வந்து 1 by, for example total work 60 நாள்ல பண்றாங்க அப்படின்னா 1 by 60 தான் 1 day work. டோட்டல் ஒர்க்கை வந்து ஒரு 40 டேஸா செய்யறாங்க அப்படின்னா 1/40 அதுதான் வந்து 1 day work. ஸோ ஆல்வேஸ் டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை 1 day ஒர்க்கை வச்சு பண்றது தான் வந்து எப்பவுமே வந்து கரெக்டான ஆன்சர் கொடுக்கும். ஓகே, ஏன்னா வந்து இங்க மென்னுக்கு வேற கெப்பாசிட்டி, உமனுக்கு வேற கெப்பாசிட்டி, சைல்டுக்கு வேற கெப்பாசிட்டி, அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி டிஃபரன்ஸ் காட்டும். ஸோ அதனால 1 day work will always give the correct answer. A alone can do a piece of work in 6 days and B alone in 8 days. So A and B undertook to do it for rupees 3,200. With the help of C, they completed work in 3 days. ஓகேவா? ஸோ அதாவது வந்து சியோட சேர்த்து ஒரு வேலையை வந்து 3 நாள்ல முடிச்சிடறாங்க. ஆக்சுவலா வந்து ஏ அலோன், ஏ வந்து 6 நாள்ல பண்றாரு ஒரு வேலையை. அப்புறம் ஏவோட ஒரு நாள் வேலை என்ன? 1/6. பி வந்து 8 days ஒரு வேலை செய்யறாரு. அப்போ பியோட 1 day ஒர்க் என்ன? 1/8. ஓகேவா? if they are doing the work together, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்? A and B undertook to do it for A and B சேர்ந்து தான் வேலை செஞ்சிருக்காங்க. So 1/6 plus 1/8 வந்துருக்கும். ஓகேவா? it is nothing but you will get around some 7/24 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ சியோட சேர்ந்து இந்த வேலையை 3 நாள்ல முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ வெறும் சியோட வேலை மட்டும் எப்படி இருக்கும்? 3 பேர் சேர்ந்து minus 7/24. அதாவது இது வந்து A plus B plus C 3 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை 3 நாள். இது வந்து A plus B மட்டும். ஓகேவா? ஸோ அப்போ பாக்கி என்ன இருக்கும்? C மட்டும் தான் இருக்கும். A plus B கேன்சல் ஆயிடும் மைனஸ் இருக்கிறதுனால. வெறும் சியோட வேலையை மட்டும், சியோட 1 day ஒர்க். ஓகேவா? ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வந்து we'll get around 8 minus 7 வந்திருக்கும். ஸோ 1/24. ஓகே, ஸோ இதுதான். ஸோ சியோட 1 day ஒர்க் என்ன? சி வந்து 24 days எடுத்துப்பாங்க. இது அவ்வளோ கெப்பாசிட்டி கம்மி. ஸோ ஒரு நாள் வேலை என்ன? 1/24. ஓகேவா? ஸோ எவ்வளோ வேலை செய்யணும்? இப்போ அந்த 3200 ரூபாய் இருக்கு இல்லையா? ஸோ எவ்வளோ 3200 ரூபாய் இருக்கு இல்லையா? ஸோ வந்து எவ்வளோ சிக்கு வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா, சியோட 1 day ஒர்க் வந்து 1/24. சி வந்து எவ்வளோ நாள் வேலை செஞ்சிருக்காருன்னா 3 நாள் வேலை செஞ்சிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோல தான் அவர் காசு போகும். 3200 ரூபாய் இந்த ரேஷியோல தான் அவர் காசு போகும். ஸோ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து will get around 400 rupees. On solving this, 3 ones are get rupees 400. I guess you understood the concept. சிக்கு காசு தரணும். அப்போ சிக்கு மட்டும் காசு தரணும் அப்படின்னா சிக்கு எவ்வளோ ஷேர் போகுது 3200 ரூபாய்னு தெரியல. அதனால சியோட 1 day ஒர்க் மட்டும் கால்குலேட் பண்ணி அவர் 3 நாள் செஞ்ச வேலை, ஒரு நாளைக்கு 1/24. இப்போ 3 நாளைக்கு 3/24. ஓகேவா? அந்த 3/24க்கு 3200 ரூபாய் எவ்வளோ ஷேர்? ஸோ அப்போ இன்டூ 3200 போட்டோம் அப்படின்னா 400 ரூபாய். மீதி காசை வந்து ஏபி பிரிச்சுப்பாங்க. ஓகே, ஸோ 400 இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, இஃப் ஏபி, இது ரொம்ப சிம்பிள். A/B is equal to 4/3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது A வேல்யூ 4, B வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இந்த ரேஷியோ. ஓகே, இது கொஞ்சம் 2017 கேட்கப்பட்ட கொஸ்டின். திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும். ஓகே, ஸோ 9 into 4 minus 3 into 3 divided by ஒன்றும் இல்லை, ஏவோட வேல்யூ 4 அப்படின்னு, பியோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி 9 into 4 plus 3 into 3. ஓகே, ஸோ 36 minus 9 by 36 plus 9. ஸோ 22/45. ஸோ 3/5 வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சொன்னது. 3/5 is your answer. ஓகே, ஸோ நம்ம ரேஷியோ வந்துருச்சு அப்படின்னா you can simply do this. வேற ஒன்றும் இல்லை. அப்படி இல்லையா ஏவோட வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை பியோட வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு கூட we can do. அப்படியும் ஆன்சர் வரும். இது வந்து as I said already exponential rule வந்து பார்த்தோம். பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணலாம், இல்லை பவர்ஸ் ஆட் பண்ணலாம், பவர்ஸ் டிவைட் பண்ணலாம், பவர்ஸ் மைனஸ் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ 3a plus 8 equal to 27 2a plus 1. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக பேஸ் வந்து 3 ஆக்கிடலாம். ஓகே, 27 எப்படி எழுதலாம்? 27 வந்து ஐ கேன் ரைட் லைக் 3 cube அப்படின்னு சொல்லி எழுதலாமா? 2a plus 1. ஓகே, ஸோ பேஸ் சேம் ஆயிடுச்சு. ஸோ பவர்ஸை மட்டும் ஐ கேன் ஈக்குவேட். ஸோ a plus 8 equal to 6a plus 3. ஓகே, ஸோ 6a என்ன வரும்? 5a வருமா? 5a is equal to 5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ a is equal to வெறும் 1. ஸோ a is nothing but 1.
A and B together இதுவும் கிட்டத்தட்ட வந்து இது ரொம்ப காமனான மாடல் எனக்கு தெரிஞ்சு. Okay, A and B together work for 12 days. 12 days வேலை செய்யறாங்க. அப்போ ஒரு நாள் எவ்வளவு வேலை செய்வாங்க? 1/12. எப்பவுமே 1 day மாத்திக்கங்க. As I said, B and C அது 15 days வேலை செய்வாங்க. அப்போ 1 day ஒர்க் வந்து 1/15. A and C வந்து 20 days வேலை செய்வாங்க. ஸோ அப்போ 1 day வந்து 1/20. ஓகேவா? அப்போ 3 பேரும் ஆட் பண்ண என்ன வரும்? A plus B plus B plus C plus A plus C. மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1/12 plus 1/15 plus 1/20. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து we can add. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்றோம் அப்படின்னா சரி 2A 2B 2C வந்துருக்கு. ஸோ 2A plus B plus C அப்படின்னு சொல்லுவாங்க. LCM வந்து 16 வரும். ஓகே, ஸோ 16 5 plus 4 plus 8. ஸோ 12/16 வந்திருக்கும். ஸோ 12/16 is 1/5. இங்க ஒரு 2 இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. ஸோ 2A plus B plus C is 1/5. வெறும் A plus B plus C வந்து 2 இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 1/10 கீழே வந்து 1/10 வந்து. As I said, 1/10 வந்து ஒரு நாள் வேலை. அப்போ மொத்த நாள் வேலை வந்து என்ன வரும்? A plus B plus C 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சோன்னா என்ன ஆகும்? வெறும் 10 daysல வேலையை முடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ 10 daysல they would complete the work. Okay, so squares I would always suggest first 30 squares வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். If you can't முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 30 squares வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம போடும் போதே கூட ஸ்கொயர் ரூட்டா இருக்கட்டும், நிறைய விஷயத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 சம்முக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து டைரக்டா அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 30 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம வந்து பயாட்டா தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் ஷீட் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து they would start எக்ஸாம் ஆல்சோ. ஸோ அதனால வந்து 30 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் எழுதுறது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நியூமரிக்கல் எபிலிட்டியோட டைமிங்ஸ் வந்து ரொம்ப குறைக்கும். It will easily get you the answer. Okay, so squares வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. Cubes வந்து I would suggest cubes நெட்ல அடிச்சாலே வந்து ஒரு 1 to 15 ஆச்சு தெரிஞ்சு வச்சுங்க. பட் cubes அவ்வளோவா யூஸ் ஆகாது. நம்ம cubes அவ்வளோ பார்க்கல. இத்தனைக்கும் எல்லாமே நான் பார்த்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ கியூப்ஸ் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கல. ஸோ அதனால வந்து ஸ்கொயர்ஸ் வந்து யூ கேன் வெரி வெரி குட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஓவரால். ஆக்சுவலி ஐ டுக் எல்லாமே எல்லா சம்ஸுமே சாம்பிள் எடுத்தேன். ஓகே, ஐ டுக் ஆல் சம் சாம்பிள்ஸ், மொத்தத்தையுமே சாம்பிள்ஸ் எடுத்தேன். எல்லா சாப்டருமே கவர் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 சாப்டர்ஸ் கிட்ட இருக்கிற மாடல் சம்ஸ் வந்து we have covered it. ரைட்டா? ஸோ வந்து திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து பார்த்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கலாம், ரிவிஷன் மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் டு ஹேவ் யூர் ஹெட்ஃபோன்ஸ், எக்ஸாம் ஹால் வெளியே கூட சும்மா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு யூ கேன் ஜஸ்ட் லிசன் பிஃபோர் தட். அண்ட் வந்து டோன்ட் ஃபர்கெட் டு லைக், டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர், டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டிஃபென்ஸ்க்காக ஃப்ரம் தமிழ்நாடு வி ஷுட் சென்ட் ஆஃபீஸர்ஸ். தட் இஸ் அவர் மெயின் மோட்டிவ். அதுக்காக வி ஆர் டேக்கிங் எஃபர்ட்ஸ். உங்கள் சைட்லும் எஃபர்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ. See you in some other video. Bye. Do your AFCAT well. All the best. Bye. Signing off. Yeah. Bye.